நாளந்தி கோல் தின்று கண்கழி தெய்வத்தை தான் அறியும் ஆற்றால் தொழுதழுக அல்கந்தி நின்று தொழுதல் பழி. நாளந்தி அப்படின்னா சிறுகாலைன்னு அர்த்தம். சிறுகாலை, காலை தொடங்குவதற்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதி. சிறுகாலைனா இரவு போய் பகல் தோன்றுவது நாளந்தி. அல்கந்தின்னு சொன்னா பகல் போய் இரவு தொடங்கும் வேளை. அல்கு அந்தி, அல்குனா குறை, குறையறதுன்னு அர்த்தம். நாளந்தி சிறுகாலை. கோல் தின்று, கோல் தின்றுனா ஒரு கொம்பாலே பல் துடைத்து. கண் கழுவி, கண்ணை கழுவி. தான் தெய்வத்தை, தான் வணங்கும் கடவுளை. நீ எந்த கடவுளை வணங்குறியா? விஷ்ணுவை கும்பிட்டான். இது பொதுவானது. வைஷ்ணவர்கள், சைவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பொதுவா சொல்லிட்டார் தான் வணங்கும் கடவுளை. கடவுளின் திருவுருவம். எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கே. ஃபார்ம் இல்லைன்னு சொல்றவங்க கூட ஒரு மாதிரி ஃபார்ம் நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிளேட்ல கூட திசையை வச்சிருக்கான். இந்த திசையில இருக்கு அவங்க கோவில், இந்த திசையில இருக்கு. பிளேன் போயிட்டே இருந்தா கூட அந்த திசை மாறிட்டே இருக்கு. உட்காந்து பிரேயருக்கு உட்கார்ந்தோடனே பிளேன் திரும்பி எடுத்துனா எல்லா பிளேன்லையும் போட்டிருப்பான். அவங்க சுவாமி இருக்கிற திசையை போட்டிருப்பாங்க. மெக்கா, மெக்கா எந்த திசையில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிளேன்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். எங்க போனாலும் பிரேயர் ஹாலில் போனா அங்க வச்சிருப்பான். ஏர்போர்ட்ல எல்லாம் கூட அந்த திசையை நோக்கி பிரார்த்தனை பண்ண. எதுக்கு சொல்றேன்? தான் வணங்கும் கடவுளை அறியும் ஆற்றால். தன்னோட அறியும் ஆற்றால்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது. அறியும் ஆற்றால் தனக்கு அந்த எப்படி வழிபடணுங்கிற முறை இருக்கு இல்லையா? கடவுள்னா என்ன, கடவுளை வழிபடும் முறை என்ன அர்த்தம்னா, இறைவனை பற்றி அறிவோடு இறைவனை வணங்க வேண்டும்ங்கிறது அழகா சொல்லியிருக்க. தான் அறியும் ஆற்றால் தொழுது எழுக. அதாவது உங்க சம்பிரதாயப்படி சாமி கும்பிடு. நீ மண்டி போட்டு கும்பிடணுமா கும்பிடு, இல்ல கைய கூப்பி கும்பிடணுமா கும்பிடு, இல்ல இப்படி வச்சுட்டு கும்பிடணுமா கும்பிடு. அதான் இதுல தான் அறியும் ஆற்றால்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. தான் அறியும் ஆற்றல், உனக்கு கடவுளை பத்தின அறிவும் அந்த கடவுளை வழிபடும் முறையும் தெரியணும். இப்ப தான் அறியும் ஆற்றால், கடவுளை பத்தின ஞானத்தோட கும்பிட்டாதான் சந்தோஷமா தரிசனம் பண்ண முடியும். இல்லாட்டி அறியாமையால கும்பிடுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அறிவோட வணங்கணும், அறிவுபூர்வமா வணங்கணும். ஆக அறியும் ஆற்றால் தொழுது எழுக, கடவுளை தொழுக. அதுக்கப்புறம் என்னது? தொழுது எழுக. பின் ஒரு கருமத்தை தொடங்குக. வியாக்கியானம் விளக்க முறையில சொல்லியிருக்காங்க. அல்கு அந்தி, கடவுளை கும்பிட்டுட்டு காரியத்தை. அல்கு அந்தி மாலை பொழுதில். அல்கந்தினா மாலை பொழுதின் கண். நின்று தொழுதல் பழி. சாயங்காலம் உட்கார்ந்துதான் கும்பிடணும், சாயங்காலம் நின்று கும்பிடக்கூடாது. இதுல என்ன தெரியுது? காலம்பரை நின்று வணங்க வேண்டும், மாலையில் அமர்ந்து வணங்க வேண்டும். சூரியன் உதிக்கிற போது நாமளும் எந்திரிச்சு நிற்கணும், சூரியன் மறையிற போது அமர்ந்து. அல்குனா வெளிச்சம் குறையிறதுன்னு அர்த்தம். அல்கு அப்படின்னா வெளிச்சம் குறையிறது. அதுதான் அல்கந்தி. அல்கு அந்தி அல்கந்தி அப்படி அர்த்தம். கோல்ங்கிறது இங்க பல்குச்சி. தான் அறியும் ஆற்றாங்கிறது சமய மரபின்படி. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்தினா என்ன அர்த்தம்னா பகலும் இரவும் கூடுகின்ற காலம்.